அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் சில மணி நேரத்திலேயே நமக்கு அல்லாஹ்விடமிருந்து நற்செய்தியை எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு பரக்கத்தான ஒரு ரஹ்மத்தான ஒரு திக்ரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 90% அவசர தேவையாக தான் இருக்குது. உடனே எனக்கு கிடைக்கணும், நடக்கணும், எனக்கு உடனே பணம் கிடைக்கணும், உடனே இந்த பிரச்சனை தீரணும், அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அப்படி தான் அல்லாஹாலா நெருக்கடியான வாழ்க்கையில் தான் நம்ம எல்லாரையுமே அல்லாஹ் வச்சிருக்கிறான். யாருமே அமைதியாக இல்லை, எல்லாருமே அசால்ட்டாக தன்னோட வாழ்க்கையில் இல்லை, எல்லாருமே தேடி ஓடுறாங்க. அமைதிங்கிறது மனசுலையும் இல்லை, உடம்புலையும் இல்லை, எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். எதையோ ஒன்றை தேடுறோம், எதையோ ஒன்றை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நூதனமான ரொம்ப ஓட்டமான ஒரு வாழ்க்கையில தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கண்டிப்பாக இந்த ஓட்டமான வாழ்க்கையிலையும் மிக வேகமாக பதில் கிடைக்கக்கூடிய அமல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய இருக்குது, ஏராளமாக இருக்குது. ஆனால் நம்ம தான் அதை தேடி போகிறது கிடையாது. கண்டிப்பாக அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு நம்மளோட வாழ்க்கையும் ஹலாலாக இருந்துச்சு, பாவங்களை விட்டு விலகி இருக்கிறோம், துவா கேட்டால் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எல்லாத்தையுமே நம்ம மிகச்சரியாக பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா நிமிடங்களில் பதில் கிடைக்கக்கூடிய நிறைய அமல் இருக்குது. அதை தெரிஞ்சு வச்சு அதிலிருந்து ஒரே ஒரு அமலை செஞ்சாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ், நிமிடத்தில் அல்லாஹ்விடமிருந்து பதிலை பெற்றுக்கலாம். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பாவமான காரியங்களை பண்ணுறது, துவாவே கபூல் ஆகாத மாதிரி சில விஷயங்களை பண்ணிடுறது. இன்னொரு பக்கம் எனக்கு பணம் கிடைக்கணும், கடனில் நாங்கள் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்ருக்கோம், பல வருஷமாக தவிக்கிறோம், நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. எவ்வளோதான் துவா கேட்கறது, தஹஜத்தை பல வருஷமாக நான் தொழுதுட்டு கேட்குறேன், ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. காரணம் இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. அதை நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேளுங்க. முதல்ல உங்களுக்கு நல்லது நடக்க போகிறதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னா, உங்களோட தவறுகளை திருத்திக்கிறது தான். அதை முதல்ல அல்லாஹ்விடத்துல கேட்கறது தான். நான் என்ன தவறு பண்ணுறேன்னு நீ எனக்கு காட்டி கொடியா அல்ல, அதுலேருந்து நான் வெளியே வந்துடுறேன். இதை கேட்டாலே போதும். அடுத்தடுத்து அல்லாஹ்தாலா நம்மளோட தவறை திருத்திக்கிறதுக்கான விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துவான். நம்ம அதை தவறை திருத்திக்குவோம். அடுத்தது ஒரு ஹலாலான, அல்லாஹ் விரும்பக்கூடிய, பொருந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இன்னும் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய சில அமல்களை செய்வோம், அல்லாஹ்வை நெருங்குவோம். அப்படி நெருங்கிட்டு ஒரு அமலை செஞ்சாலும் கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்குவான். அடுத்த நிமிஷம் நமக்கு பதில் தருவான். நிறைய பேர் நிறைய தவறுகள் பண்ணுறீங்க, உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நிமிஷத்தில் எல்லாம் பதில் தருவான். நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி மனசில் நினச்சாலே பதில் தருவான். கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த திக்ரை ஓதுனீங்கன்னா உடனடி பலன் கிடைக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு அமலை நான் சொல்லித்தர போகிறேன். இது செல்வத்துக்கும் ஓதலாம். கடுமையான பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து வெளியில் வரணுன்னாலும் ஓதலாம். அல்லது நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களை நோக்கி வரணும் அப்படின்னாலும் இதை ஓதலாம். எல்லாத்துக்குமே இதை ஓதலாம். அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதலாவது, இந்த அமலை செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக தூய்மையான நிலையில் தான் இருக்கணும், பீரியட்ஸில் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு குர்ஆன் ஆயத்தையும் நம்ம ஓத போகிறோம். முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கணும். 3 முறை தருத் இப்ராஹிம் சலவாத், 3 முறை இஸ்திக்ஃபார், 3 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கோங்க. அடுத்தது இந்த திக்ருகளை ஓதுங்க. முதல்ல 3 திக்ரு அல்லாஹ்வினுடைய சிறந்த 3 திருநாமங்கள் இருக்குது, தனித்தனியாக தான் ஓதணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எண்ணிக்கை இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல யா லத்தீஃபு, நுட்பமானவனே, கனிவானவனே, கவனிக்கக்கூடியவனே, இந்த பொருள்களை எல்லாம் இந்த பெயருக்கு பொருந்தும். இந்த திருநாமத்தை நீங்கள் 129 தடவை ஓதிடுங்க. இரண்டாவது, யா ரஸ்ஸாக்கோ, ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே, செல்வத்தை கொடுக்கக்கூடியவனே அப்படிங்கிற இந்த ஒரு திருநாமத்தை 121 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது மூணாவது, யா வஹாபு, பெரும் கொடையாளனே, கொடை வல்லலே, கொடுக்கக்கூடியதுல தாராளமானவனே, இந்த திருநாமத்தை 99 தடவை ஓதிக்கோங்க. இந்த மூணையும் முடிச்ச பின்னாடி இந்த ஒரு ஆயத்தை 3 தடவை ஓதுங்க. அல்லாஹு லத்தீஃபும் பி இபாதிஹி எர்சுகு மையஷாஉ வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். அல்லாஹ் தாலா
தன்னுடைய அடியார்களின் மீது கனிவானவனாக இருக்கிறான். இன்னும் அதிலே அவன் நாடியவர்களுக்கு கணக்கின்றி ரிசுக்கை வழங்குகிறான். இன்னும் அவனே கனிவானவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பொருள் கொண்ட ஒரு வசனம் பாருங்க. இந்த வசனத்துக்கு பெயர் ஆயத்தே ரிசுக் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த ரிசுக்குள்ள நம்ம தேடுற எல்லா நியாமத்துமே வந்துடும். இந்த ஆயத்து ரொம்ப ஸ்பெஷலானது. ஆயத்தே ரிசுக்ல நிறைய ஆயத்துக்கள் இருக்கு. இது ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா அல்லாஹ் தாலா தன்னோட அடியார்கள் மீத ரொம்ப கவனிக்கக்கூடியவனா, அடியார்களை நேசிக்கக்கூடியவனா இருக்கிறாங்கிற ஒரு பொருளை கொண்ட ஒரு ஆயத்தா இருக்கு. அதனால இதை நம்ம ஓதும்போது துவாக்களும் நமக்கு கபூலாகும், செல்வத்திலையும் நமக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வசனமா இருக்கு. கண்டிப்பா இந்த வசனத்தை நீங்க 3 தடவை ஓதி முடிச்சுட்டு மறுபடியும் நீங்க கடைசியா தரூத் இப்ராஹிம் ஸலவாத் 3 தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. நீங்க எந்த ஒரு தேவையை கேட்டாலும், எப்படிப்பட்ட விஷயத்தை கேட்டாலும் சில மணி நேரத்துல அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு உதவிகள் இறங்கும். நீங்க ரொம்ப சந்தோஷமா, நீங்க நிம்மதியா இருக்கலாம். மகிழ்ச்சியான விஷயம் வேணும்னா இதை ஓதுங்க. மேலும் இந்த ஒரு சிறந்த அமலை முடிச்சுட்டு உங்களோட துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்கிட்ட யாரெல்லாம் துவா செய்ய சொல்லி கேட்டிருக்கிறீங்களோ அத்தனை பேருக்காகவும் நான் துவா செய்கிறேன். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களோட துவாவையும் என்னோட துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸில் ஆமீன்னு போட்டுருங்க. அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே ஆக்கி தருவான். மேலும் இது போல் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா வேணும். செல்வத்துக்கு ஒரு வஜீஃபா, அன்புக்கு ஒரு வஜீஃபா, குடும்பத்தில் நிம்மதிக்கு ஒரு வஜீஃபா, பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு வஜீஃபா வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. இதில் எல்லா வஜீஃபாக்களும் இருக்குது. இன்னும் செலவாத்துக்களுடைய தொகுப்பும் இருக்குது. 10 சூரா தமிழ் அரபிலையும் இருக்குது. இன்னும் துவா கேட்கக்கூடிய முறையும் இதில் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபை இப்போவே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. மேலும் நம்ம கிட்ட கிதாபோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஆர்டர் போட்டு 10 நாள் மேலே ஆச்சு அப்படின்னா தயவுசெய்து அந்த மெசேஜுக்கு, அதாவது நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் உடனே போடுங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் வரீங்க. சில பேர் 1 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வரலை அப்படின்னா தயவுசெய்து இந்த நம்பருக்கு நீங்கள் உடனே அதை தெரியப்படுத்துங்க. மெசேஜ் மட்டும் போடுங்க. கால் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போலாம் நான் கால் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு அது ரொம்பவே சங்கடமாக இருக்குது. அதோட என்னோட நேரத்தையும் அவங்க வீணடிக்கிற மாதிரி தோணுது. அதனால் உங்களுக்கு என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் போட்டு விட்டுருங்க. எல்லாருக்குமே எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் எடுத்து நான் ரிப்ளை கொடுத்துருவேன். மேலும் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. அதாவது நலங்கு மாவு, ஃபேஸ் பேக்கு, மூலிகை சீயக்காய் தூள், இன்னும் ஹேர் ஆயில், நம்மளே வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை மிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அல்லது தமிழில் குரான் வேணும், தர்ஜுமா குரான் வேணும் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.